Hello everyone, welcome to my channel. நவராத்திரி நாளான சதுர்த்தி அன்னைக்கு செந்நீரை பூ வச்சு சுவாமிக்கு பூஜை பண்ணுறதும் சக்கரை பொங்கலும் பட்டாணி சுண்டலும் பண்ணுறதும் ரொம்பவே நல்லது. இப்போ சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு அரை கப்பு ரைஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் மூங் தாலும் பைத்தம்பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கணும். அது வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு கப்பு வாட்டரும் ஒரு 3/4 கப்பு மில்க்கும் வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே மசிச்சு வைக்கிறது நல்லது. அப்புறம் ஒரு 3/4 கப்பு வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பில் கொதிக்க வைங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தை வச்சு அளவு வேறுபடும். வெல்லம் இனிப்பு கம்மியாக இருந்ததுன்னா 1 கப் போட்டுக்கலாம், இனிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா 3/4 கப்பே போதும். இது நல்ல பாயிலிங் பாயிண்ட் வந்தோம், நல்லா கொதித்து கெட்டியானதுக்கு அப்புறமா நல்லா ரைஸை மேஷ் பண்ண ரைஸை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டு கிளறிடுங்க. அதுக்கப்புறமா இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சக்கரை பொங்கல் கெட்டியாகிற வரைக்கும் வச்சுக்கலாம். சம்மராக இருந்ததுன்னா நல்ல கெட்டியானதுக்கப்புறம் எடுத்து வச்சா கூட அப்படியே இருக்கும். வின்டர் டைமில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே எடுத்து இறக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த கோல்டு வெதருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அது கெட்டியாகிடும். இந்த பொங்கல் நல்லா கெட்டியானதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. இப்போ பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அரை கப்பு பட்டாணியை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. அதுக்கப்புறம் அதை குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு உப்பு போட்டு அதை வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு கிரன்ச்சினஸ்க்காக சேர்க்குறோம். இந்த பட்டாணி கொஞ்சம் மெதுன்னு இருக்கிறதுனால உளுத்தம்பருப்பை போட்டால் கிரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் துருவின இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அந்த பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்குங்க. அப்புறம் வேக வச்ச பட்டாணியை போட்டு நல்லா கிளறணும். இதை ஒரு 2 நிமிஷம் கிளறினதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்கின தேங்காவையும் மாங்காவையும் சேர்த்து போட்டு கிளறணும். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி மாங்காய் போட்டுக்கோங்க. தேங்காவை துருவியும் போட்டுக்கலாம், பல்லு கீரியும் போட்டுக்கலாம். இது மாங்காவை சின்ன சின்ன பீஸாக போடுறதுனால தேங்காவையும் அதே மாதிரி போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.